திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், விரிவான தகவல் என்ன? வணக்கம் பிரவீன்குமார். சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய முன்தினம் வெளியிட்ட அறிவிப்பின்படி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வெளியிட்டிருந்தது. அதே போன்று 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என நேற்று முன்தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக லேசான தூறல் மழையும் அதே போன்று சில சமயங்கள் ஆங்காங்கே கனமழையும் பெய்து வந்தது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி நேற்று இடிமின்னலுடன் கூடிய பலத்த சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருந்தது. இந்நிலையில் விவசாயிகள் விளைவித்து அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் கடந்த 15 தினங்களாக அறுவடை செய்து வரும் நிலையில் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் திடீரென சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக ஆரம்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, தச்சூர், ஊத்துக்கோட்டை, பாலவாக்கம், பெரியபாளையம், ஆரணி, அதே போன்று வேலகாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விளைவிக்கப்பட்டிருந்த 500 ஏக்கர் பரப்பளவு நிலத்தில் பயிரிடப்பட்ட நெல்மணிகள் பாரம் தாங்காமல் நிலத்தில் சாய்ந்து சேதமாகியுள்ளது. இதனால் ஒவ்வொரு ஏக்கருக்கும் செலவிடப்பட்டிருந்த பல ஆயிரம் ரூபாய் மதிப்பிலான பணம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் உரிய முறையில் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீட்டை வாங்கி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரவீன்குமார்.